பூத்தா அருள்மொழி அவர்கள் உரையாற்றுவார். வாழ்க வன்னியர். வாழ்க வன்னியர், வாழ்க தமிழகம், வாழ்க நமது இனமான காவலர் டாக்டர் ஐயா. வாழ்க வன்னியர், வாழ்க தமிழகம், வாழ்க நமது இனமான காவலர் டாக்டர் ஐயா. வன்னிய இனத்தின் வரலாற்று சிறப்பு வாய்ந்த வீர இளைஞர்களே, 15வது ஆண்டாக இந்த மாமல்லன் கடற்கரையில் நாம் கொடுகிறோம். 15வது ஆண்டாக இந்த மாமல்லன் கடற்கரையில் நாம் கொடுகிறோம். ஆம், இந்த சித்திரை முழுநிலவில் நாம் நம் இளைஞர் பெருவிழாவை 15வது முறையாக கொண்டாடுகிறோம். முதல் முறையாக இந்த விழாவை நாம் ஏற்று நடத்திய போது ஏன் இந்த விழாவை இவர்கள் கொண்டாடுகிறார்கள், என்ன பயன் கருதி கூடுகிறார்கள் என்று கேட்டவர்கள் பலர் உண்டு. அந்த கேள்விக்கு பதிலாக திரண்டது நமது இளைஞர் படை. வன்னிய சமுதாயத்தின் வீரத்தை எடுத்து எம்பும் விளையாட்டுகள், சாகசங்கள் எத்தனையோ அவையெல்லாம் செய்து காட்டினார்கள். முதல் முறையாக இந்த விழாவை நாம் ஏற்று நடத்திய போது ஏன் இந்த விழாவை இவர்கள் கொண்டாடுகிறார்கள், என்ன பயன் கருதி கூடுகிறார்கள் என்று கேட்டவர்கள் பலர் உண்டு. அந்த கேள்விக்கு பதிலாக திரண்டது நம் இளைஞர் படை. வன்னிய சமுதாயத்தின் வீரத்தை எடுத்து எம்பும் விளையாட்டுகள், சாகசங்கள் எத்தனையோ அவையெல்லாம் செய்து காட்டினார்கள். வீரத்தின் விளைநிலமே வன்னியர்கள் தான் என ஒப்புக்கொண்டார்கள் மற்றவர்கள். என்றாலும் அது சரியான பதிலாக அமையவில்லை. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இவர்கள் கூடுகிறார்கள் என்ற சந்தேகம் பலருக்கு தீரவில்லை. பல்லவ மன்னனின் படைத்தலைவனாயிருந்து கலிங்கம் வென்ற கருணாகர தொண்டைமானை நினைவில் கொண்டு வரத்தான் இந்த திருவிழாவை இந்த கடற்கரையில் டாக்டர் ஐயா நடத்துகிறாரோ? பல்லவ மன்னன் படைத்தலைவனாயிருந்து கலிங்கம் என்ற கருணாகர தொண்டைமானை நினைவில் கொண்டு வரத்தான் இந்த திருவிழாவை இந்த கடற்கரையில் நம் டாக்டர் ஐயா நடத்துகிறாரோ? எந்த மண்ணை வென்றெடுக்க இந்த கூட்டம், எந்த மண்ணை வென்றெடுக்க இந்த கூட்டம்? கேள்வி பெரிதாகியது. அடுத்த ஆண்டு விழாவிலே வீர விளையாட்டுகள் மட்டுமல்ல, அருங்கலைகள் பலவும் அரங்கேறின. வீரம் மட்டுமல்ல, பண்டை தமிழர் கொண்டாடும் அரிய கலைகளும் எங்களுடையதே செய்து காட்டினர் நம்முடைய இளைஞர்கள். ஆடும் கரகத்தை 60 பேர் எடுத்து வந்து ஆடினார்கள். ஆடும் கரகத்தை 60 பேர் எடுத்து வந்து ஆடினார்கள். சேலத்து இளைஞர்கள் 20 அடி உயர கொம்பிலே ஏறி நின்று ஆடினார்கள். வட்டமாக நின்று ஆடினார்கள் நம்முடைய வடார்காட்டு இளைஞர்கள். எத்தனை திறமைகள் இவருக்கு! வியந்தார்கள் மற்றவர்கள். ஆனால் ஐயாவோ ஏதோ சிந்தனையை தேக்கிக் கொண்டே சென்றார். ஏன் என்றவர்கள் எதற்காக ஆண்டுதோறும் என்று இழுத்தபடி சென்றார்கள். 5 மாநாடுகள் நடந்த பின்னாலேதான் தெரிந்தது சிலருக்கு. கடற்கரை மட்டும்தானா? இந்த கடற்கரை மட்டும்தானா? கடற்கரை நடுவே, கடற்கரை மணல் நடுவே கதை சொல்லும் பல கற்சிலைகள். இந்த கடற்கரை மட்டும்தானா? கடற்கரை மணல் நடுவே கதை சொல்லும் பல கற்சிலைகள். ஆனால் இவை என்றோ அற்புதங்கள். அர்ச்சுனன் தவம் செய்யும் அரிய காட்சி, ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஓவியங்கள், சிற்பங்கள். அர்ச்சுனன் தவம் செய்யும் அரிய காட்சி, ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஓவியங்கள், சிற்பங்கள். இவையெல்லாம் உளியாலே செதுக்கியவன் யாரோ? இவற்றையெல்லாம் உளியாலே செதுக்கியவன் யாரோ? அவன்தான், அந்த சிற்பிதான் வரிசையாக வாழ்கிறான். யார் என்று விசாரித்தால் அனைவரும் வன்னியரே. அவன்தான், அந்த சிற்பிதான் வரிசையாக வாழ்கின்றான். யார் என்று விசாரித்தால் அனைவரும் வன்னியரே. ஓஹோ, இதை சொல்லத்தான் இங்கே அழைத்தாரோ, அழைத்துக் கொண்டிருக்கிறாரோ நம் டாக்டர் ஐயா? ஓஹோ, இதை சொல்லத்தான் நம்மை ஆண்டுதோறும் அழைத்துக் கொண்டிருக்கிறாரோ நம் டாக்டர் ஐயா? உரைத்தது சிலருக்குத்தான், இந்த கருத்து உரைத்தது சிலருக்குத்தான். கல்லுக்கே உயிர் கொடுத்து கனவினிலே மிதக்க வைக்கும் ஆற்றல் இந்த வன்னிய பேரினத்தின் கல்லுளிக்கு மட்டுமே உண்டு. கல்லுக்கே உயிர் கொடுத்து
கனவினிலே மிதக்க வைக்கும் ஆற்றல் இந்த வன்னிய பேரினத்தின் கல்லூலிக்கு மட்டுமே உண்டு. ஆம், எத்தனை பெரிய உண்மை! கல்லுக்கே உயிர் கொடுத்து பேச அழைக்கும் வன்னியர்கள் இந்த காரிருள் சூழ்ந்த தமிழகத்தை ஆளும் நிலை வந்தால், கல்லுக்கே உயிர் கொடுத்து பேச அழைக்கும் வன்னியர்கள் இந்த காரிருள் சூழ்ந்த தமிழகத்தை ஆளும் நிலை வந்தால், கல்லுக்கே உயிர் கொடுத்து பேச அழைக்கும் வன்னியர்கள் இந்த காரிருள் சூழ்ந்த தமிழகத்தை ஆளும் நிலை வந்தால், வங்க கடல் அலையே உன்னையே சாட்சியாக வைத்து நாங்கள் உறுதியேற்கிறோம். வங்க கடல் அலையே உன்னையே சாட்சியாக வைத்து நாங்கள் உறுதி கூறுகிறோம். ஏனென்றால் இந்த உலகு உள்ளளவும் அழிய மாட்டாய். கடல் அலையே, இந்த உலகு உள்ளளவும் நீ அழிய மாட்டாய். நீ ஓய்ந்தால் இந்த உலகம் அழியும். வங்க கடல் அலையே, இந்த உலகு உள்ளளவும் நீ அழிய மாட்டாய். நீ ஓய்ந்தால் இந்த உலகம் அழியும். எனவே கடல் அன்னையும் மானம் காக்கும் மேலாடையாய் அசைந்தாடி ஓடித் திரியும் கடல் அலையே, உன் முன்னே நாங்கள் உறுதியேற்கிறோம். கடல் அன்னையின் மானம் காக்கும் மேலாடையாய் அசைந்தாடி ஓடித் திரியும் கடல் அலையே, உன் முன்னே நாங்கள் உறுதி கூறுகிறோம். ஒரு வகையில் நீயும் நாங்களும் ஒன்றேதான். கடல் அலையே, ஒரு வகையில் நீயும் நாங்களும் ஒன்றேதான். உன் அன்னை கடலுக்கு நீல நிற பட்டாடை போர்த்தி அழகு பார்க்கிறாய். நீ உன் அன்னை கடலுக்கு நீல நிற பட்டாடை போர்த்தி அழகு பார்க்கிறாய். ஆனால் நாங்கள் எங்கள் அன்னை பூமிக்கு பச்சை பட்டாடை போர்த்தி மகிழ ஆசைப்படுகிறோம். நாங்களோ எங்கள் அன்னை பூமிக்கு பச்சை பட்டாடை போர்த்தி மகிழ ஆசைப்படுகிறோம். எனவே நீயும் நாங்களும் ஒன்றேதான். ஆனால் அலைமகளே, உன் ஆசை நிறைவேறிவிட்டதே என மிகவும் ஆர்ப்பரிக்காதே. எங்கள் ஆசையும் நிறைவேறும். அதற்காகத்தான் ஆண்டுதோறும் உன் முன்னே உறுதி எடுப்பதற்காக கூறுகிறோம். ஆனால் கடல் அலையே, நீ மிகவும் பொறாமைக்காரி. ஆனாலும் கடல் அலையே, நீ மிகவும் பொறாமைக்காரி. உன்னை நம்ப முடியாது. ஏனென்றால் இந்த மணற்பரப்பை விட மும்மடங்கு அதிகமான நீர்ப்பரப்பை நீ பெற்றிருந்தும், இந்த மணற்பரப்பை விட மும்மடங்கு பெரிதானே நீர்ப்பரப்பை நீ பெற்றிருந்தும், அந்த நீர் முழுவதையும் உப்பாக்கி வைத்திருப்பவள் தானே நீ. அந்த நீர் முழுவதையும் உப்பாக்கி வைத்திருப்பவள் தானே நீ. உன்னை மட்டும் நம்ப எங்களால் முடியாது. ஆனாலும் உன்னை கேட்டால் நீ என்ன சொல்வாயோ? நீ ஏன் உப்பாக்கி வைத்திருக்கிறாய் என்று உன்னை கேட்டால் நீ என்ன சொல்வாயோ? உங்களை நம்பி என் மாமன் குடகுமலையான் புதல்வி காவிரி, உங்களை நம்பி என் மாமன் குடகுமலையான் புதல்வி காவிரி குடிப்பதற்கு இதமாக உண்பதற்கு உணவாக ஓடி வந்தாலே, உங்களை நம்பி என் மாமன் குடகுமலையான் புதல்வி காவிரி உண்பதற்கு இதமாக குடிப்பதற்கு உணவாக குடிப்பதற்கு இதமாக ஓடி வந்தாலே, அவளை காசுக்காக பெரிய சிமெண்ட் குழாய் வழியாய் விற்பவர்கள் தானே நீங்கள். அவளை காசுக்காக பெரிய சிமெண்ட் குழாய் வழியாக விற்பவர்கள் தானே நீங்கள் என்று குற்றம் சாட்டினாலும் சாட்டுவாய். எங்களுக்கு எதற்கு வீண் வன்பு? எங்களை பார்த்து காசுக்காக தண்ணீரை கற்குழாய் வழியாக விற்பவர்கள் தானே நீங்கள் என்று குற்றம் சாட்டினாலும் சாட்டுவாய். எங்களுக்கு எதற்கு வீண் வன்பு? என்றாலும் உன்னை மட்டும் நம்புவதற்கில்லை. எனவேதான் அதற்காகத்தான் சித்திரை பெண்ணை துணை கழித்தோம். அதற்காகத்தான் இந்த சித்திரை மாதத்திலே சித்திரை பெண்ணை துணை கழித்தோம். சித்திரை பெண்ணே எங்களுக்கு துணையாக நின்று உதவி புரிவாயா? அவளை கேட்டோம். சித்திரை பெண்ணே எங்களுக்கு துணையாக நின்று உதவி புரிவாயா? நாங்கள் உறுதியேற்கும் நிகழ்ச்சியிலே சாட்சியாக நீயும் வருவாயா? நாங்கள் உறுதியேற்கும் நிகழ்ச்சியிலே சாட்சியாக நீயும் வருவாயா? அவளை கேட்டோம். அவள் சொன்னால் வருவதற்கு எனக்கு தயக்கமில்லை. ஆனால் இந்த அலைமகளால் எனக்கு எத்தனை தொல்லைகள். இங்கே ஓயாது வீசுகிறாளே, ஓடிக்கொண்டிருக்கிறாளே, அந்த அலைமகளால் எனக்கு எத்தனை தொல்லைகள் சொன்னால். நாங்கள் சொன்னோம், ஏனடி பெண்ணே என்ன அந்த தொல்லைகள்? பட்டியலிடு. மாசிக்கு பிடித்த மகத்தாலே பங்குனி முழுவதும் பணியால் முகமூடி நடந்தால் நிலமகள். ஆனால் நானோ அந்த பனிமூட்டத்தை ஓடவிட்டு கதிரவனை வரவழைத்து குளிரால் நடுங்கிய நிலமகளை சூடேற்றி
எனது அரசாட்சியை மாலை நேரத்திலே தட்டி பறித்து விடுகிறாளே, 30 நாழிகை கூட அரசாள கூடாதா? குழம்பி தீர்த்தாள். எனவேதான் இவளை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி இந்த நிலவழகியை சாட்சி கழித்தோம். நிலவழகியை சாட்சி கழித்தோம். ஏனென்றால் நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேலே ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வா என்று இந்த நிலவழகியை காட்டிதானே நம் அன்னை நமக்கு சோறுட்டினாள். எனவே அந்த நிலாவை சாட்சி கழித்தோம். வீரத்தின் சாட்சியாக, காதலுக்கு சாட்சியாக விளங்குகிற நிலாவை நாம் எடுக்கின்ற சபதத்திற்கும் சாட்சியாக அழைத்து, வங்க கடலையே உன் முன்னே வான் நிலவானே இந்த சித்திரை பௌர்ணமி நிலவொளியின் நிலவின் முன்னே சாட்சியாக வைத்து சூரியகுல தோன்றர்களான வன்னிய இளைஞர்கள் சூளுரை மேற்கொள்கிறோம். சூளுரை மேற்கொள்கிறோம். சூரியகுல தோன்றர்களான வன்னிய இளைஞர்கள் சூளுரை மேற்கொள்கிறோம். என்ன சூளுரை என்றால், இந்த நாடு எங்களுடையது, இந்த நாடு எங்களுடையது, இந்த தங்க தமிழ்நாடு எங்களுடையது, இந்த நாட்டை ஆளும் உரிமை எங்களுக்கே உரியது, இந்த தங்க தமிழ்நாட்டை ஆளும் உரிமை எங்களுக்கே உரியது. நய வஞ்சகமாய் ஒரு சிலர் தனதாக்கி கொண்டார்கள். நய வஞ்சகமாய் ஒரு சிலர் தனதாக்கி கொண்டார்கள். அவர்களிடமிருந்து இந்த நாட்டை மீட்போம். அவர்களிடமிருந்து இந்த நாட்டை மீட்போம். 2006 வன்னியன் ஆள வழிவகுப்போம். 2006 இந்த தமிழ்நாட்டை வன்னியன் ஆள வழிவகுப்போம். பசியில்லா தமிழகத்தை உருவாக்குவோம். பசியில்லா தமிழகத்தை உருவாக்குவோம். பார் முழுவதும் பசுமை நிறைந்த தமிழ்நாட்டில் படித்தவர்களே அனைவரும் என பார் முழுவதும் பேச வைப்போம். பசுமை நிறைந்த தமிழ்நாட்டில் படித்தவர்களே அனைவரும் என இந்த பார் முழுவதும் பேச வைப்போம். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பேதமில்லை. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பேதமில்லை. அடிமை வாழ்வு எவருக்கும் இல்லை. குற்றம் புரியும் கொடியவர்கள் இல்லை. கொடுங்குற்றம் எதற்கும் வாய்ப்பில்லை. அறவழியில் ஆட்சி, அறவழியில் ஆட்சி, அதை 100 ஆண்டு காலம் வன்னியர்கள் நாங்கள் வழங்குவோம். அறவழியில் ஆட்சி, அதை 100 ஆண்டு காலம் வன்னியர்கள் நாங்கள் வழங்குவோம். சித்திரை பானு சித்திரை நிலவில், சித்திர பானு சித்திரை நிலவில், வங்க கடல் அலையே வான் நிலவே உன் முன்னே இந்த மஞ்சள் துண்டு அணிந்த இளைஞர் படை உறுதி எடுக்கிறது. வான் நிலவே வங்க கடல் அலையே உன் முன்னே இந்த மஞ்சள் சட்டை அணிந்த இளைஞர் படை உறுதி எடுக்கிறது. நாங்களும் வாழ்வோம், அனைவரையும் வாழ வைப்போம். நாங்களும் வாழ்வோம், அனைவரையும் வாழ வைப்போம். நம்முடைய அருமை தலைவர், மக்கள் காவலர், வன்னிய தலைவர், வன்னிய காவல் தெய்வம், வன்னியர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் டாக்டர் ஐயா அவர்களும் டாக்டர் சின்னையா அவர்களும் இதோ உங்கள் மத்தியிலே வன்னியருக்கான தகவல்களை சொல்வதற்காக இதோ உங்கள் மத்தியிலே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ நம்முடைய வன்னியர்களின் காவல் தெய்வம் 2 கோடி வன்னிய மக்களையும் ஒரு கொடையின் கீழ் கொண்டு வர இதோ உங்கள் மத்தியிலே நம்முடைய டாக்டர் ஐயா அவர்களும் டாக்டர் சின்னையா அவர்களும் இதோ உங்கள் மத்தியிலே வருகை தந்திருக்கிறார்கள். சித்திரை பெருவிழாவிலே உங்களுக்கு நல்ல தகவல்களை சொல்வதற்காக, வாழ்கிற வன்னியருக்கு வழிகாட்டுவதற்காக டாக்டர் ஐயா இதோ சின்னையா. 2006 வன்னியர் ஆட்சி அமைப்போம் என்று சூளுரைத்து உங்கள் மத்தியிலே டாக்டர் ஐயா அவர்களும் சின்னையா அவர்களும் இதோ வந்திருக்கிறார்கள். இதோ சித்திரை பெருவிழா நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாக இருக்கிறது. நிகழ்ச்சியிலே தலைமையுரையாற்ற மேடைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. இந்த 15வது சித்திரை பெருவிழா நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி தருமாறு குறுகிய காலத்தில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற மாவீரன் குரு அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். வழிமொழிகிறேன். நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக உங்கள் மத்தியிலே
உங்களை எல்லாம் வரவேற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்ற இருக்கிற டாக்டர் ஐயா அவர்களையும் சின்னையா அவர்களையும் வரவேற்றும் உரையாற்றுவதற்காக வன்னியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் PN குணசேகரன் அவர்களை அழைக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழாவில் சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற நம்முடைய இனமான காவலர், தமிழின போராளி, நம் குடும்பத் தலைவர் டாக்டர் ஐயா அவர்களையும், வருங்கால தமிழகம் பசுமை தாயத்தின் தலைவர் பசுமை புரட்சியாளர் டாக்டர் சின்னையா அவர்களையும், ஐயா அவர்களின் துணைவியார் அம்மா அவர்களையும், நிகழ்ச்சிக்கு மாநாட்டிற்கு தலைமையேற்றிருக்கின்ற மாநில வன்னியர் சங்க தலைவர் மாவீரன் ஜே குரு MLA அவர்களையும், முன்னிலை வைக்கின்ற AK மூர்த்தி MP அவர்களையும், முன்னுரை நிகழ்த்தி இருக்கின்ற அண்ணன் பூத்தா அருள்மொழி அவர்களையும், மாநில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் GK மணி MLA அவர்களையும், அண்ணன் பூத்தா இளங்கோவன் MP அவர்களையும், அண்ணன் NTS MP அவர்களையும், அண்ணன் துரை MP அவர்களையும், வருகை புரிந்திருக்கின்ற டாக்டர் சின்னையா அவர்கள் துணையார் திருமதி சௌமியா அவர்களையும், பெண்ணேனி ஆசிரியர் திருமதி கவிதா ஜெய்கணேஷ் அவர்களையும், நன்றியுரையாற்ற இருக்கின்ற திருக்கச்சூர் ஆறுமுகம் MLA அவர்களையும், வருகை புரிந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும், வன்னியர் சொந்தங்களையும், அனைத்து நிர்வாகிகளையும் மாநில வன்னியர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க டாக்டர் ஐயா. இந்த மாநாட்டில் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் பூத்தா இளங்கோவன் அவர்களை இங்கே பேச அழைக்கின்றேன். சித்திரை பெருநிலவில் மாமல்லபுரத்திலே 15வது ஆண்டாக நடைபெறுகின்ற வலிமை மிகுந்த வன்னிய இளைஞர் பெருவிழாவினுடைய தலைவர், வன்னியர் சங்கத்தினுடைய தலைவரும் ஆண்டிமடம் சட்டப்பேரவை உறுப்பினருமான பாசத்திற்குரிய சகோதரர் மாவீரன் குரு அவர்களே, இந்த நிகழ்ச்சியில முன்னிலை ஏற்றிருக்கிற செங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் AK மூர்த்தி அவர்களே, வரவேற்புரை நல்கிய சகோதரர் PN குணசேகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கிற, நம்மை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற, நாமெல்லாம் வணங்குகிற, நமக்கெல்லாம் ஒரு முகவரியினை தேடி தந்திருக்கிற நம்முடைய இனமான காவலர், மக்கள் காவலர், மனிதநேய பற்றாளர் டாக்டர் ஐயா அவர்களே, வருங்கால தமிழகமாம் பசுமை தாயகத்தினுடைய தலைவர், நம்முடைய அன்பினை ஒருங்கே பெற்ற அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சின்னையா அவர்களே, இங்கே மேடையில் வீற்றிருக்கிற நம்முடைய வன்னிய இனத்தினுடைய முன்னணி படை தளபதிகளே, நம்முடைய ஐயா அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதோடு மட்டுமல்ல, சமுதாயத்தினுடைய தாயாக விளங்குகிற ஐயா அவர்களுடைய துணைவியார் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கிற வன்னிய இன சொந்தங்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, இந்த இயக்கத்தை, டாக்டர் ஐயா அவருடைய லட்சியத்தை கட்டி காத்து வருகின்ற வன்னிய இன தளபதிகளே, பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை முதற்கண் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் சீரோடும் சிறப்போடும் தொடர்ந்து 15வது ஆண்டாக இந்த மாபெரும் வன்னிய இளைஞர் பெருவிழா நடந்து கொண்டிருக்கிறது.
வன்னிய இளைஞர் பெருவிழாவிலே பல பேரை நாம் பார்த்திருக்கிறோம். பல பேர் இங்கு வந்து இங்கே வாழ்த்து கூறி சென்றிருக்கிறார்கள். அந்த வாழ்த்தின் மூலமாக வளமும் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் வன்னியர்களை அவர்கள் வஞ்சிக்கிற வரலாறு தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இனியும் அதற்கு தொடர இடம் கொடுக்க மாட்டோம் என்கிற ரீதியிலே இங்கு இந்த மாநாட்டிலே 3 தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். அந்த தீர்மானங்களை வாசிக்கின்ற மாபெரும் வாய்ப்பினை எனக்கு அளித்த டாக்டர் ஐயா அவர்களுக்கும் மாநாட்டினுடைய தலைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு தீர்மானங்களை இங்கு வாசிக்கின்றேன். முதல் தீர்மானம், தமிழக சட்டமன்றத்தில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அரியலூர் மாவட்டத்தை முந்தைய ஆட்சியில் 2ஆக பிரித்ததற்கு காரணம் ஒரு பெரிய சமுதாயத்தை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் என்கின்ற பொருள்பட கூறியிருக்கிறார்கள். இதை வன்னிய இனத்தை மறைமுகமாக குறிப்பிட்டு தனது வன்னிய இன துவேஷத்தை சட்டமன்றத்திலே அந்த அம்மையார் கக்கியிருக்கிறார் என்பதாக எடுத்துக்கொண்டு அப்படி வன்னிய இன துவேஷ வார்த்தைகளை சட்டமன்றத்திலே கக்கிய ஜெயலலிதா அவர்களை இந்த வன்னிய இளைஞர்கள் மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. இரண்டாவது தீர்மானம், நமது நிறுவன தலைவர் நாமெல்லாம் வழிபடுகிற வணங்குகிற மக்கள் காவலர் டாக்டர் ஐயா அவர்கள் தமிழகம் முழுவதும் இரவு பகல் பாராது அலைந்து கண் துஞ்சாது பட்டினி கிடந்து அலைந்து அன்பு சகோதரி ஆள வேண்டும் என்று வன்னிய இன மக்களை எல்லாம் அந்த அம்மையாருக்கு ஆதரவாக ஆதரவளிக்க செய்து ஜெயலலிதா அவர்களை ஆட்சி கட்டிலே அமர்த்தியதற்கு பின்னாலே வன்னிய மக்கள் வாக்குகளை பெற்ற முதலமைச்சரான பிறகு வன்னியர்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, பதவி உயர்வு எல்லாவற்றிலும் பழிவாங்கும் போக்கை கடைபிடித்து சாதி பாகுபாட்டோடு நடந்து கொள்ளும் ஜெயலலிதா அரசிற்கு இந்த வன்னியர் இளைஞர்கள் மாநாடு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. மூன்றாவது தீர்மானம், பெருவாரியாக வாழும் வன்னியர்களின் சமூக, கல்வி, பொருளாதார முன்னேற்றத்திற்கு தமிழகத்தில் நடைபெற்று வரும் ஆட்சி சிறிதளவும் அக்கறை காட்டாமல் வன்னிய சமுதாயத்தை சீர்குலைக்கும் நோக்கில் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் இருந்து வருவதை எண்ணி வன்னிய சமுதாயம் மிகுந்த வருத்தத்தினை வெளிப்படுத்திக் கொள்வதுடன் தற்போது ஜெயலலிதா தலைமையில் நடைபெற்று வரும் இந்த ஆட்சி வன்னியர்களின் இருண்ட கால ஆட்சி என மாநாடு பிரகடனம் செய்கிறது. இந்த தீர்மானங்களை நிறைவேற்றும் முகத்தான், ஒருமனதாக நிறைவேற்றும் முகத்தான் அமைதிகள் அனைவரும் கையொலி எழுப்ப அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக உங்கள் மத்தியிலே உரையாற்றுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார்கள். பதினைந்தாவது ஆண்டின் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டினுடைய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர், நிகழ்ச்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய மாவீரன் ஜே. குரு எம்எல்ஏ அவர்களே, நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப தலைவர், பாட்டாளிகளினுடைய பாதுகாவலர், நம்முடைய இதயவேந்தர், வணக்கத்திற்குரிய இனமான காவலர் டாக்டர் ஐயா அவர்களே, ஐயாவுக்கு முன்னாலே உரையாற்ற இருக்கும் பசுமை தாயகத்தினுடைய தலைவர், பசுமை நாயகர், எதிர்கால தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம், நம்முடைய இனமான இளவல் மரியாதைக்குரிய டாக்டர் சின்னையா அவர்களே, வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய வன்னியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய குணசேகரன் அவர்களே, மேடையிலே வெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே,
இங்கே வருகின்றிருக்கக்கூடிய பெரியோர்களே, நண்பர்களே, டாக்டர் ஐயாவினுடைய இதயத்திலே நீங்காத இடம் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய இனமான சொந்தக்காரர்களே, நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி வழிநடத்தி செல்லும் நம்முடைய டாக்டர் ஐயா அவர்களுக்கு பின்னாலே நின்று டாக்டர் ஐயா அவர்களையும் நம்மையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நம்முடைய தாய், நாம் எல்லாம் தாயாக வணங்கக்கூடிய அம்மா அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, இங்கே கூடியிருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இளைஞர்கள். இந்த நாட்டிலே எதை சாதிக்க வேண்டும் என்று சொன்னாலும், எதை நடத்தி முடிக்க வேண்டும் என்று சொன்னாலும், வரலாற்றிலே சரித்திர சாதனை படைத்தவர்கள் எல்லாம் இளைஞர்கள். இந்த நாட்டிலே எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த அமைப்புக்கும் இல்லாத பெருமை இருக்கிறது என்று சொன்னால், டாக்டர் ஐயா அவர்கள் பின்னாலே நிற்பதெல்லாம் இளைஞர் பட்டாளம், இளைஞர் பட்டாளம், இளைஞர் பட்டாளம் என்பதை இங்கே நான் பெருமையோடு சுட்டிக்காட்டுகிறேன். ஆகவே இளைஞர் பட்டாளத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய டாக்டர் ஐயா அவர்கள் இந்த வன்னியர் சமுதாயம் வாழ வேண்டும். இவர்கள் கல்வியிலே பின்தங்கி இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் படிக்க வேண்டும், அரசாங்கத்திலே வேலைக்கு செல்ல வேண்டும், தனியார் நிறுவனங்களிலே பணிக்கு செல்ல வேண்டும், இவர்கள் எல்லாம் பொருளாதாரத்திலே மேம்பாடு அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த சமுதாயம் முன்னேறுவதற்கு இரவு பகலாக தன்னை அர்ப்பணித்து செயலாற்றி வருகிறார்கள். ஆகவே நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள் பின்னாலே அணிவகுத்து நிற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் முன்னாலே வைக்கின்ற அதே நேரத்தில் வருகைந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் பட்டி தொட்டிகள் எல்லாம் இந்த முழக்கத்தை பறைசாற்ற வேண்டும். என்ன முழக்கம் என்று சொன்னால், வன்னியர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டை வன்னியர்கள் ஆள வேண்டும், வன்னியர்கள் ஆள வேண்டும் என்ற முழக்கத்தை திக்கட்டும் நீங்கள் பரவ செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறேன். அதே நேரத்தில் வன்னியர் சமூகம் எந்த சமுதாயத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல, எல்லா சமுதாயத்தையும் அரவணைத்து வாழக்கூடிய பெருமைக்குடையவர்கள் வன்னியர் சமுதாயம் என்பதை நம்முடைய டாக்டர் ஐயா அவர்கள் நிரூபித்து காட்ட இருக்கிறார்கள். ஆகவே வன்னியர்களே, நீங்கள் எல்லா கிராமங்களுக்கும் சென்று சொல்ல வேண்டும், 2006 தமிழ்நாட்டை வன்னியர்கள் ஆள வேண்டும், வன்னியர் முதலமைச்சராக வேண்டும். இதை சூழலை ஏற்றுக்கொண்டு நீங்கள் திக்கட்டும் என்ற செய்தியை பரவ செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக உங்கள் மத்தியிலே இந்த சித்திரை பெருவிழா நிகழ்ச்சியை மிக சீரும் சிறப்புமாக உருவாக்கி மிகப்பெரிய மக்கள் திரளை கூட்டி இருக்கிற மாநில வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் மாவீரன் குரு அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார். மகாபலிபுரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வன்னியர் இளைஞர் சித்திரை முழுநிலவு பெருவிழாவிற்கு இங்கு உங்கள் அனைவருக்கும் நல்ல கருத்துக்களையும் ஆலோசனையும் சொல்ல இருக்கின்ற இந்த இனத்தின் காவலராகவும் இந்த இனத்தை வாழ வைக்க வந்த தெய்வமாக இருக்கின்ற டாக்டர் ஐயா அவர்களே, இந்த சமுதாயத்தையும் இந்த சமுதாய இளைஞர்களையும் சரியான முறையில் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற நமது இனமான இரவல் பசுமை நாயகர் சின்னையா அவர்களே, மற்றும் இங்கு வருகின்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஜி.கே.எம் அவர்களே, இணை பொதுச் செயலாளர் பூத்தாயி அவர்களே, பூத்தா அருள்மொழி அவர்களே, மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, தாய்மார்களே, இந்த வன்னியர் சங்கத்தின் மகளிர் பெருவிழாவை தலைமையேற்று மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தை தெய்வமாக இருக்கின்ற இந்த சமுதாயத்தின் தாய் நமது அம்மா அவர்களே, இங்கு வருகை தந்துள்ள என் உயிரினும் மேலான இனமான சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த மாநாட்டை 2 மாத காலமாக தொடர்ச்சியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று இந்த மாநாட்டை பற்றி சொல்லி
டாக்டர் ஐயா அவர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் சொல்லி இங்கு லட்சக்கணக்கான மக்களை கூட்ட வேண்டும், இந்த சமுதாய மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை, ஒரு புது செய்தியை சொல்ல வேண்டும், அதை பட்டிமன்றம் மூலமாகவும் நாடகத்தின் மூலமாகவும் சொல்லி மகேந்திர பல்லவன் வேடத்தில் வந்து நம்ம சிஆர் பாஸ்கரன் அவர்கள் சொல்லியும் இறுதியில் இந்த சமுதாயம் வாழ வேண்டுமென்றால் இந்த சமுதாயம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை இறுதியாக நானும் சொல்ல வேண்டும் என்று நமது டாக்டர் ஐயா அவர்கள் இந்த மாநாட்டை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்த சொன்னார்கள். அதன்படி இரவு பகல் பாராமல் அலைந்து இந்த மாநாட்டை சிறப்பாக ஏற்பாடு செய்து இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கு ஒரு கோஷத்தை வைத்தோம், அதை இந்த மாநாட்டின் பத்திரிகையில் கூட அச்சிட்டோம். 2 கோடி வன்னியர்கள் இருந்தென்ன பயன், இதுவரை கோட்டையில் வன்னிய முதல்வர் இல்லையே, ஐயாவின் தலைமையில் வன்னியர்கள் ஒன்று திரண்டால் நாளை அரியணையில் வன்னிய முதல்வர் நிச்சயமே என்று ஒரு கோஷத்தையே வைத்தோம். இதை பற்றி நாம் யாராவது சிந்தித்தோமா? அதை பற்றி சிந்தித்திருந்தால் இந்த மாநாட்டிற்கு நாம் எப்படி வர வேண்டும், இந்த மாநாட்டிற்கு வந்து இங்கு நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கூர்ந்து கவனித்து பார்க்க வேண்டும், இறுதியாக டாக்டர் ஐயா அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு நாம் இங்கு வந்திருக்க வேண்டும். வந்திருக்கிறார்கள் ஒரு கொஞ்சம் பேர். இருந்தாலும் நாம் இந்த நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் வாழ முடியுமா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தடைகள் பட ஏற்பட்டாலும் அந்த தடைகளை தகர்த்து முன்னேறுவோம் என்று டாக்டர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மாநாடு எதற்காக நடக்கிறது, என்ன கோஷத்தை வைக்கிறோம் என்று அரசாங்கம் இன்றைக்கு கவனித்துக் கொண்டிருக்கின்றது, ஆளுகின்ற வர்க்கம் கவனித்துக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த மாநாடு வெற்றிகரமாக நடக்கக்கூடாது என்பதில் சூழ்ச்சியாக பல சூழ்ச்சி வேலைகளை செய்வார்கள். ஆனால் அந்த சூழ்ச்சிக்கு நாம் பலியாகுவது போல் நாமும் நடந்து கொண்டால் நாம் முன்னேற முடியுமா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு வசனம் பல்லவ மன்னன் வேடத்தில் சிஆர் பாஸ்கரன் பேசினார். எத்தனை மன்னர்கள், சேர சோழ பாண்டிய பல்லவ சங்குராய மன்னர்கள் இந்த நாட்டை ஆண்டவர்கள் என்று சொல்லி சொன்னார். அது உண்மை, வரலாறு, கல்வெட்டுகள் இருக்கின்றன, ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த நாட்டை மட்டுமல்ல, கங்கை வரைக்கும் படையெடுத்து சென்று கங்கை கொண்டான், கடாரத்தையும் வென்றான், ஈழத்தை ஆண்டான் பாயும்புலி பண்டாரவன்னியன். இப்படியெல்லாம் வீரத்தோடு நாம் ஆண்டிருக்கின்றோம், வீரத்தோடு வாழ்ந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வீரத்தோடு வீர வன்னியர்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே தவிர வாழ்ந்தோமோ என்று பார்த்தால் வாழவில்லை. அதனால் தான் விவேகத்தோடு நாம் இருக்க வேண்டும், வீரமும் இருக்க வேண்டும், விவேகமும் இருக்க வேண்டும். அது இருந்தால் தான் நாம் வாழ முடியும் என்று நம்ம டாக்டர் ஐயா அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு இன்னும் விவேகம் வரவில்லை. என்ன செய்கிறோம்? மாநாட்டுக்கு வந்தோம், பல தடைகள் ஏற்பட்டு நம்ம சொந்தக்காரன் தாக்கப்பட்டிருக்கின்றான். எதற்காக நடந்தது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இதை சொல்கிறோம்? இன்றைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று கூட வேண்டும், 1000க்கு மேற்பட்ட வண்டிகள் மடக்கி திருப்பி எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் லட்சக்கணக்கான வன்னியர்கள் இங்கு ஒன்று கூடக்கூடாது, டாக்டர் ஐயா சொல்கின்ற கருத்தை கேட்கக்கூடாது, இவர்கள் கோட்டையில் வன்னிய முதல்வர் உட்காரக்கூடாது என்று திட்டமிட்டு சதி ஆதிக்க ஜாதிக்காரர்களும் நம்மை ஆண்டவரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு நாம் அடிபடுகின்ற வகையில் நாமும் இன்னும் மிகவும் கேவலமாக ஒரு வீர வன்னிய சமுதாயம் என்று சொல்லிக் கொள்வதற்கு இல்லாமல் குடிகார ஜாதி என்று சொல்லிக் கொண்ட அளவில் நாம் நடந்து கொண்டால் வெட்கம் வேண்டும், சூடு வேண்டும், சொரணை வேண்டும். குடித்து விட்டு கண்டபடி தகராறு செய்து கொண்டு எவனெவனும் உதவி வாங்கிக் கொண்டு வந்து இங்கு கத்தினால் நீ வீர வன்னியனா? உனக்கு விவேகம் இருக்கிறதா, சூடு இருக்கிறதா, சொரணை இருக்கிறதா? இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அறிவு இருக்கிறதா உனக்கு? காலம் காலமாக குடித்து அழிந்து விட்டோம், நாடகத்தில் காட்டினோம். நம்மை ஆண்டவர்கள் எழுச்சி அடைந்த போதெல்லாம் நம்மை அடக்க வேண்டும் என்று பார்த்தார்கள், அடங்கவில்லை. மதுவை கொடுத்து நம் புத்தியை மயக்கி அடக்கினார்கள், மதி மயங்க செய்தார்கள். அந்த மது போதையில் எவனுக்கோ அடிமையாக பல்லாக்கு தூக்கி கொண்டு ஓட்டு போடுகின்ற ஜாதியாக இன்றைய வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை காலத்துக்கு இந்த ஓட்டு போடுகின்ற ஜாதியாக நாம் வாழ முடியும்? இந்த நாட்டை ஆள வேண்டிய ஜாதியாக நாம் மாற வேண்டும். அது ஐயாவின் காலத்தில் தான் முடியும் என்று ஒரு வெறியோடு வைராக்கியத்தோடு இதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அதை புரிந்து கொள்ளாமல் மிக கேவலமாக நடந்து
நடந்து கொண்டால் நீங்கள் எல்லாம் அப்படி நடப்பவர்கள் உண்மையான வன்னியனாக இருக்க முடியாது. அதை தான் சொல்ல முடியும் என்னால். ஒரு வீர வன்னியனுக்கு ஒரு மானம் ஏற்பட்டால் அந்த இடத்தில் அவன் உயிரை விட வேண்டும், இல்லை உயிரை எடுக்க வேண்டும். அவன் தான் வீர வன்னியன். அதை விட்டுவிட்டு குடித்துவிட்டு கண்ட இடத்தில் தகராறு செய்துவிட்டு உதையை வாங்கிக் கொண்டு இங்கு மாநாட்டை நடத்த விடாமல் இரண்டு பக்கம் நின்று கூச்சல் போட்டுக் கொண்டால் உண்மையிலே நீ வீர வன்னியனா? நீ உண்மையிலே வீர வன்னியனா? நான் கேட்கிறேன். எந்த அளவு என்ன செய்கிறோம்? என்ன எதுக்காக செய்யறோம்? இந்த 2 கோடி மக்கள் இந்த அரசியல்வாதிகளிடம் பிரிக்கப்பட்டு அவன் சூழ்ச்சியில விழுந்து 50 ஆண்டு காலமா ஓட்டு போடுற ஜாதியா நம்ம ஆண்டுகிட்டு இருக்கோம். எப்படி வாழ்ந்த ஜாதி, இப்படி வாழ்ந்த ஜாதி என்று எவனும் சொல்லவில்லை. அன்றைக்கு சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி ஒரு புத்தகம் வாங்கினேன். அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறான், சர்தார் வீரரத்னம் பிள்ளையை பற்றி மிக பிரமாதமாக எழுதியிருக்கின்றான். அதற்கு முதலிலே சர்தார் பட்டம் பெற்றவர் ஆதிகேசவர் நாயக்கர் என்ற இன்றைய மதிப்பு 25 கோடி ரூபாய் சொத்தை இருந்தவர். ஆனால் அவர் செய்த தியாகத்தை எழுதவில்லை. திட்டமிட்டு சுதந்திர காலத்தில் இருந்து காங்கிரஸ் காலம், திமுக, அண்ணா திமுக காலம் வர வன்னியர்களின் வரலாறு மறைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு ஒரு விடிவு காலம் காண வேண்டும். இந்த வன்னியர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை, ஆண்ட ஆட்சியை இந்த மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். மீண்டும் இந்த வன்னியர்களை ஆள வைக்க வேண்டும். செயின்ஜார்ஜ் கோட்டைக்கு ஒரு சென்னியப்பன் நாயக்கர் இடம் கொடுத்தான். ஆனால் அந்த செயின்ஜார்ஜ் கோட்டையில் இதுவரை ஒரு வன்னிய முதல்வன் உட்காரவில்லை. அது ஐயாவின் காலத்தில் அங்கு ஒரு வன்னிய முதல்வரை உட்கார வைக்க வேண்டும் என்று ஒரு வெறியோடு இன்றைக்கு வன்னியர் சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நான் மாவட்டம் முழுவதும் சுற்றினாலும் சரி, இரவு பகல் பாராமல் தன் உடலை கூட பார்க்காமல் டாக்டர் ஐயா அவர்கள் அழைந்தாலும் சரி, நமது சின்னையா அவர்களும் இரவு பாராமல் அழைந்தாலும் சரி, உங்களுக்கு உணர்வு வரவில்லை என்றால், நீங்கள் ஒன்று திரள வேண்டும் என்றால், நீங்கள் விவேகத்தோடு வாழவில்லை என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தீண்டத்தகாத ஜாதியாக மாற்றப்படுவீர்கள். கண்டிப்பாக வேற ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளவுதான் ஐயா கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு உணர்வு வந்து நீங்கள் ஒன்று திரளவில்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. 2006 என்ன, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் ஒரு முதல்வர் வன்னியர் ஒருத்தர் உட்கார முடியாது. உங்களுக்கு உணர்வு வரவில்லை. என்ன சொல்றோம்? இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாநாட்டை நடத்துறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்க எவ்வளவு நிதி கொடுத்தீங்கன்னு தெரியும். பிச்சை எடுக்காத குறையா எடுத்து இந்த மாநாட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம். கேவலம் ஒரு 50 ரூபாய்க்கு சாராயத்தை கோட்டிருக்கு, அதையும் பிடிச்சு விட்டு அங்கேருந்து வந்து கலவரம் பண்றதுக்கு வர நீங்க வராதிங்க. இந்த மாவட்டத்துக்கு, இந்த மாநாட்டுக்கு வராதிங்க. குடிச்சிட்டு வரோம், இந்த மாநாட்டுக்கு இன்னும் வராதிங்க. குடிச்சிட்டு வந்தா இனி தொண்டர் படையை வைத்துவிட்டு ஜாதிக்காரனாக இருந்தாலும் உதைக்க சொல்வேன். அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக செய்வேன். அதை எதுக்கு இங்க குடிச்சிட்டு வரீங்க? இங்க என்ன குடிகார சங்க கூட்டமா நடத்துறோம்? வன்னியர் சங்க கூட்டம் தானே நடத்துறோம். வன்னியன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நம்ம டாக்டர் ஐயா அவரை சொல்ல வேண்டும் என்று எத்தனை கலை நிகழ்ச்சிகள் நடத்தினோம். அதற்கு அழைத்தால் இன்று எச்சரிக்கையாக சொல்கிறேன், அடுத்த வன்னியர் சங்க மாநாட்டில் இந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவன் குடித்து விட்டு வரமாட்டான், வரக்கூடாது. அப்படி குடித்து விட்டு வந்தால், இங்கு கலவரம் செய்தால் அவன் வன்னியனாக இருக்க மாட்டான் என்று முடிவு செய்து சக்கையாக உதைத்து அவனை அனுப்ப மாட்டோம், கட்டி போட்டு விடுவோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, இந்த ஜாதியை வாழ வேண்டும் ஐயாவின் காலத்தில். அதற்கு நீங்கள் ஒன்று தர வேண்டும் என்று சொல்கிறோம். என்ன செய்வோம்? ஆரம்ப காலத்தில் வன்னியர்களை, வன்னியனின் கொடி வன்னியர் சங்கம் தான். எந்த அரசியல் கட்சி கொடியும் கிராமத்தில் பறக்கக்கூடாது என்று 10 இளைஞன் ஒரு கிராமத்தில் வன்னியன் எழுச்சி கொண்டு நின்றான். அத்தனை வன்னியர்களும் கட்டுப்பட்டார்கள். எதற்கு சொல்கிறேன் என்றால், உங்களிடம் அமைதியாக பேசினால் அதற்கு ஒரு விடுவே தெரியவில்லை. இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி வாழ நினைக்கிறீங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்க. காமராஜர் முதல்வராக இருந்தார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாடார்கள் சமுதாயம் முன்னேறினார்கள். கொங்கு வேளாளர் சமுதாயம் திமுக காலத்திலும் எம்ஜிஆர் காலத்திலும் முன்னேறினார்கள். அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்தபோது முதலியார் சமுதாயம் முன்னேறியது. டாக்டர் அம்பேத்கர் எழுதிய சட்டம் வந்து இருக்கிறது. அவர் எழுதிய சலுகையின்படி இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களும் அனைத்து துறையிலும் முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள். நமது நிலைமை என்ன நிலைமை? 20 ஆண்டு காலமாக ஐயா அவர்கள் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டில் நாம் இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கின்றோம். அந்த இடஒதுக்கீட்டை கெடுப்பதற்கு எத்தனை சூழ்ச்சிகள், திட்டங்கள் நடக்கின்றன. தனியார் துறை மயம்,
இது போன்ற இந்த இடஒதுக்கீட்டை அனுபவிக்காமல் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு ஆளுபவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சட்டமன்றத்தில் பேசினார் இந்த முதல்வர். தனிப்பட்ட வன்னிய ஜாதிக்காக கொடுக்கப்பட்டது அரியலூர், அந்த ஜாதியை சந்தோஷப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது அரியலூர் மாவட்டம். அதனால் அந்த அரியலூர் மாவட்டத்தை பெரம்பலூர் மாவட்டத்தோடு இணைக்கிறேன் என்று சொன்னார். வன்னியனுக்கு சூடு சொரணை இருக்க வேண்டாம், அதை பார்த்து நாம் பொங்கி எழுந்திருக்க வேண்டாம். இப்படி மாறி மாறி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஓட்டு போட்டுக் கொண்டு பல்லாக்கு தூக்கி கொண்டிருக்கின்றோமே, நாமே ஒன்று சேர்ந்து நாமே வெற்றி பாதையை நிர்ணயித்து நாமே ஆளுகின்ற ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டாமா? அதை சொல்வதற்கு தானே இந்த மாநாடு போட்டிருக்கின்றோம். இங்கு வந்து இது போல் செய்தால் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அதை இறுதியாகவும் சொல்கிறேன், எச்சரிக்கையாகவும் சொல்கிறேன். இனி வருகின்ற வன்னிய சங்க மாநாடுகளில் குடித்து விட்டு இங்கு யாராவது வந்தால் தகுந்த முறையில் உங்களை கவனிக்கப்படும். குடித்து விட்டு வருபவன் எவனும் வன்னியனாக இருக்க மாட்டான் என்று எச்சரிக்கையாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக உங்கள் மத்தியிலே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நம்முடைய சின்னையா அவர்கள் சால்வை அணிவித்துவிட்டு உங்கள் மத்தியிலே நம்முடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் 2 கோடி வன்னிய மக்களுக்கு வழிகாட்ட இருக்கிற அற்புதமான இளைய நிலவு சித்திரை பெருவிழா நிலவில் உரையாற்ற வந்திருக்கிறார். லட்சக்கணக்கான இளைஞர்களின் அமோக ஆதரவு பெற்ற வன்னியருடைய விடிவு காலம் சின்னையா அவர்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்றுகிறார். நம்முடைய தியாக செம்மல் GKM அவர்களுக்கு நம்முடைய டாக்டர் சின்னையா அவர்கள் சால்வை அணிவிப்பார். அடுத்தபடியாக பாராளுமன்ற உறுப்பினர் பூத்தா இளங்கோவன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக செங்கை பாராளுமன்ற உறுப்பினர் AK மூர்த்தி அவர்களுக்கு இங்கே சால்வை அணிவிக்கப்படுகிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய NT சண்முகம் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. வந்தவாசி பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் துரை அவர்களுக்கு நம்முடைய சின்னையா அவர்கள் சால்வை அணிவிக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக சட்டமன்ற உறுப்பினர் ஐ கணேசன் அவர்களுக்கு சின்னையா சால்வை அணிவிக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக மரியாதைக்குரிய விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கோவிந்தசாமி அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக பன்ருட்டி சட்டப்பேரவை உறுப்பினர் வேல்முருகன் அவர்களுக்கு, அதற்கு அடுத்தபடியாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இந்நாள் சட்டப்பேரவை உறுப்பினராகிய தருமபுரி சட்டப்பேரவை உறுப்பினர் பாரிமோகன் அவர்களுக்கு, அதே போல சேலம் 2 தொகுதியினுடைய சட்டப்பேரவையின் உறுப்பினர் அன்பு சகோதரர் மு கார்த்திக் அவர்களுக்கு, அதே போல அன்பு சகோதரர் திருத்தணி G ரவிராஜ் அவர்களுக்கு, திருப்பத்தூர் அடுத்தபடியாக திருப்பத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் TK ராஜா சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு, அதற்கு அடுத்தபடியாக தாரமங்கலம் தொகுதியை சார்ந்த MP காமராஜ் அவர்களுக்கு, அதற்கு அடுத்தபடியாக சட்டப்பேரவை உறுப்பினர் காசாம்பு பூமாலை அவர்களுக்கு, அதற்கு அடுத்தபடியாக நாட்ராம்பள்ளி நடராஜன் அவர்களுக்கு சின்னையா அவர்கள் சால்வை அணிவிக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக செய்யார் சட்டப்பேரவை உறுப்பினர் உலக ரட்சகன் அவர்களுக்கு, அதற்கு அடுத்தபடியாக பூந்தமல்லி சட்டப்பேரவை உறுப்பினர் MS சண்முகம் அவர்களுக்கு, சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் CR கிருஷ்ணன் அவர்களுக்கு சின்னையா அவர்கள் அந்தியூர் செல்வராஜ் அவர்களுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார்கள். அந்தியூர் கிருஷ்ணன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. நன்றியுரையாற்ற இருக்கிற அன்பு சகோதரர் திருக்கச்சூர் செங்கல்பட்டு சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக மாநில அரசியல் குழு உறுப்பினர் பூத்தா அருள்மொழி அவர்களுக்கு இங்கே சால்வை அணிவிக்கப்படுகிறது. வன்னியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் PN குணசேகரன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. வன்னியர் சங்கத்தினுடைய தலைவரும்
ஆண்டிமடம் சட்டப்பேரவை உறுப்பினராகிய மாவீரன் ஜே குரு அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்தமைக்கு சேர்த்தும் இங்கே வன்னியர் சங்கத்தினுடைய பொருளாளர் இசக்கி படையாச்சி அவர்களுக்கு, தொகுப்பாளர் CR பாஸ்கரன் அவர்களுக்கு சின்னையா அவர்கள் சால்வை வைப்பார். பல்லவ மகேந்திர பல்லவ மன்னர் வன்னியர் சங்க இவர் இசைக்கு படையாச்சி போட்டாச்சு. இசைக்கு படையாச்சி அவர்கள் மேடைக்கு அவர் வர்றதுக்கு கொஞ்சம் வழி விடுங்க. பொருளாளர் வராரு பாரு. நீங்க போடுறீங்களா? நம்முடைய இணை பொதுச் செயலாளர் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் பூத்தோ இளங்கோ அவர்களுக்கு வருங்கால தமிழகத்தின் வரலாற்று நாயகன் சின்னையா அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். நம்முடைய வன்னியத்தாய் பூம்புகாரில் 5 லட்சம் மகளிரை அழைத்து பிரம்மாண்டமான மகளிர் மாநாடை நடத்தி தருகிற, தலைமையேற்று நடத்தி தருகிற அம்மையார் அவர்களுக்கு, வன்னியத்தாய் சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கு இந்த வன்னிய இளைஞர் பெருவிழா நிகழ்ச்சியின் சார்பாக செங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் சால்வை அளித்து தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வார்கள். இதோ உங்கள் மத்தியிலே சேலம் கார்த்திக், சேலம் கார்த்திக், கார்த்திக் காமராஜ் மேடைக்கு வரும். தாரமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் அவர்களும் சேலம் கார்த்திக் அவர்களும் ஐயா அவர்கள் மேடைக்கு அழைக்கின்றார்கள். நீங்க சொல்லுங்க, அண்ணன் பேசுறாங்க. இதோ சித்திரை பௌர்ணமி முழு நிலாவில் இளைய நிலா, வன்னிய நிலா, வன்னியர்களை முதலமைச்சராக துடிக்கிற லட்சோப லட்சம் இளைஞர்களின் இதயத்தில் இடம் பெற்றிருக்கிற நம்முடைய சின்னையா அவர்கள் இதோ உரையாற்றுவார். நமக்காக இன்னுயிர் தந்த நம்முடைய இடஒதுக்கீடு போராளிகள் சித்தனி ஏழுமலை, பாப்பனப்பட்டு ரங்கநாத கவுண்டர், முண்டியம்பாக்கம் சிங்காரவேலு, கயத்தூர் முனியன், கயத்தூர் முத்து, கயத்தூர் தாண்டவராயன், ஒரத்தூர் ஜெகநாதன், கோலியனூர் கோவிந்தன், கோலியனூர் விநாயகம், தொடர்ந்தனூர் வேலு, சிறுதொண்டமாதேவி தேசிங்கு, பேரங்கியூர் அண்ணாமலை, பாப்பனப்பட்டு வீரப்பன், கொழப்புலூர் முனுசாமி, குருவிமலை முனுசாமி, முரசவாக்கம் கோவிந்தராஜ், அமரத்தானூர் மயில்சாமி, சிவதாபுரம் குப்புசாமி, வேலையம்பாக்கம் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய மரியாதையை காணிக்கையாக செலுத்தி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். எழுச்சி மிக்க இந்த சித்திரை முழுநிலவு வன்னிய இளைஞர் பெருவிழாவுக்கு வருகை தந்திருக்கும் நம் இனமான காவலர், தமிழின போராளி, மக்கள் காவலர் டாக்டர் ஐயா அவர்களே, மாநில வன்னியர் சங்க தலைவர் மாவீரன் ஜே குரு அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் தியாகச்செம்மல் திரு ஜி கே மணி அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இணை பொதுச் செயலாளரும் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய திரு பூத்தா
இளங்கோவன் அவர்களே, திரு பூத்த அருள்மொழி அவர்களே, செங்கல்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஏ கே மூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நன்றியுரை வழங்க இருக்கிற செங்கல்பட்டின் சட்டமன்ற உறுப்பினர் திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஏனைய சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, திரு பி என் குணசேகரன் அவர்களே, சி ஆர் பாஸ்கரன் அவர்களே மற்றும் இங்கே திரளாக வெள்ளமாக கடலாக வந்திருக்கும் என் உயிரினும் மேலான அன்பு சொந்தக்காரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாசமுள்ள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை இந்த மண்ணில் சந்திப்பதில் எனக்கு அளவு கடந்தா மகிழ்ச்சி. ஏனென்றால் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே இவ்வளவு எழுச்சி மிக்க இளைஞர்கள் கூட்டம் வேற எந்த ஒரு இயக்கத்திலும் இல்லை. நாம் இயக்கத்தில் தான் இருக்கின்றார்கள். நாம் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வருவார்கள், எனக்கு ஒரு 100 இளைஞர்களை கொண்டு வாருங்கள், உங்கள் எதிர்காலத்தை நான் மாற்றி காமிக்கிறேன் என்று சொல்வார்கள். இதோ பாருங்கள், இங்கே வந்திருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கின்றார்கள். காற்றையை நிறுத்தும் சக்தி நம் இளைஞர்களுக்கு, நம் வன்னியர்களுக்கு இருக்கு என்று ஐயா சொல்வார்கள். காற்றே நில் என்று சொன்னால் அந்த காற்று நின்றுவிடும். அப்படிப்பட்ட வீரமுள்ள நம் வன்னியர்கள் சத்திரியர்கள். சத்திரியர் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஆபத்தில் இருந்து பாதுகாப்பவன். ஆபத்து என்றாலே நமக்கு என்று தெரியாது. நமக்கு தெரிந்ததெல்லாம் வீரமும் வேகமும் தான். எனக்கு முன்பு பேசிய பலரும் இன்று மாலை பொழுதில் மிகவும் சிறப்பான நடந்த கலை நிகழ்ச்சிகளும் பட்டிமன்றமும் நாடகமும் நாம் முன்னோர்களின் பெருமைகளை எடுத்து உரைத்தார்கள். அதே போன்று நாம் எப்படி வஞ்சிக்கப்பட்டோம், காலங்காலமாக நாம் எப்படி வஞ்சிக்கப்பட்டோம் என்று மிகவும் தெளிவாக நமக்கெல்லாம் எடுத்துரைத்தார்கள். இந்த மண்ணை நாம் முன்னோர்கள் தான் ஆண்டார்கள். தமிழகத்தை நம் முன்னோர்கள் ஆண்டார்கள். சோழ மன்னர், சேர மன்னர், பாண்டிய மன்னர், பல்லவ மன்னர் எல்லாம் நம் முன்னோர்கள் தான். இந்த பெருமைகள் எல்லாம், நம் வன்னியர்கள் பெருமைகள் எல்லாம் மக்கள் மறந்திருப்பார்கள். ஆனால் நமக்கு ஒரு விடிவெள்ளியாக நாம் ஐயா அவர்கள் வந்த பிறகுதான் நாம் வன்னியர்கள் யார் என்று வெளி உலகத்தில் காமிச்சிருக்கிறார்கள். நாம் இன்று நம் முன்னோர்களை பற்றி பெருமையாக பேசிக் கொள்கிறோம். இதே போன்று நாம் சந்ததியினரும் உங்களை பற்றி பெருமையாக பேச வேண்டும். இன்னும் ஒரு 100 ஆண்டு காலத்தில் இதே மண்ணில் இது போன்ற கூட்டத்தில் உங்களுடைய சந்ததியினர் உங்களை பற்றி பெருமையாக பேச வேண்டும். என்னவென்றால் எங்களுடைய முன்னோர்கள் தமிழகத்தை ஆண்டார்கள், முதலமைச்சர்களாக ஆண்டார்கள் என்று உங்களுடைய சந்ததியினர் பேச வேண்டும். அதற்காக நீங்கள் தயாராக ஆயத்தமாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். வன்னியர் என்றாலே நமக்கு பெருமைதான். நான் ஒரு வன்னியர் என்று சொல்வதில் எனக்கு அளவு கடந்தா பெருமை. ஏனென்றால் நம் வன்னியர்களுக்கு ஒரு ஆழமுள்ள பழமையுள்ள ஒரு சரித்திரம் இருக்கிறது. இன்று இந்தியாவிலேயே மிகவும் பழமையான சமுதாயம் நம் வன்னியர் சமுதாயம் தான். அதில் 32 விருதுகள் இருக்கின்றனர். அதுக்கு மேலே 107 பட்டங்கள். 600 ஆண்டு காலமாக இந்த மண்ணை ஆண்ட பெருமை நாம் ஒவ்வொருவரும் பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் இங்கே வன்னியர்கள் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்களா? இல்லை, அந்நியர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். அதற்கு மேலே தமிழர்கள் அல்லாதவர்கள் இங்கே முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள். நமக்கு தகுதி இல்லையா? நான் கேட்கிறேன், அருகில் இருக்கின்ற ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அங்கே போய் ஒரு தமிழன் போய் நான் தான் முதலமைச்சர் என்று சொன்னால் விட்டு விடுவார்களா? அங்கே இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயம் இருக்கின்ற ரெட்டி சமுதாயமும் நாயுடு சமுதாயம் விட்டு விடுவார்களா? இல்லை.
அதே நிலைமை கர்நாடகாவிலும் கேரளாவிலும். ஆனால் தமிழகத்தில் தான் நாம் இழைத்தவர்கள். நாம் சமுதாய மக்கள் அரசியல் மட்டுமல்ல, தொடர்ந்து எல்லா துறைகளிலும் வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள். இங்கே தமிழகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். நம் சமுதாயத்தில் எங்கேயாவது ஒரு கலெக்டர் இருக்கார்களா அல்லது எஸ்பி இருக்கின்றார்களா? நம் சமுதாயத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் அனைவரும் ஆனந்த விகடமும் குமுதமும் படிச்சுட்டு இருக்காங்க. கேட்டா பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல உட்காந்துக்கிட்டு காலையில இருந்து அதான் செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் நமக்கு திறமை இல்லையா, தகுதி இல்லையா? தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருகிறோம். கடந்த காலத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன். கடந்த காலத்தில் பார்த்தசாரதி நாயக்கர் என்று 1955 தொடர்ந்து 22 ஆண்டு காலமாக மாநகராட்சியின் கவுன்சிலராக இருந்தார். 22 ஆண்டு காலமாக. அந்த காலத்தில் ஒரு பழக்கம் என்னவென்றால், தொடர்ந்து 25 காலமாக இருந்தால் மாநகராட்சியில் செலவு வைப்பார்கள். எங்கே ஒரு வன்னியருக்கு செலவு வைத்து விடுவார்களோ என்று பயந்து அனைத்து சமுதாயமும் ஒன்று சேர்ந்து அடுத்த தேர்தலிலே அவர்களை தோற்கடித்தார்கள். அதே போன்று திருத்தணி என்று சொன்னாலே உங்களுக்கு எல்லாம் முருகன் தான் ஞாபகம் வரும். அந்த முருகனை தமிழகத்துக்கு அழைத்து வந்ததே தளபதி விநாயகம் தான். அவர் நேருவிடம் சென்று உத்தரவாதம் வாங்கி இங்கே சட்டசபையில் போராடி, எல்லையில் போராடி திருத்தணியை தமிழகத்துக்கு வாங்கி தந்தார். ஆனால் இன்று திருத்தணி யார் தமிழகத்துக்கு வாங்கி தந்தார் என்று கேட்டால் அனைவரும் மாப்போ சிவஞானம் என்று சொல்வார்கள். இதுதான் வஞ்சிக்கப்பட்டது. தொடர்ந்து நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். முன்னுக்கு வர முடியாமல் நம்மை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று வன்னியர்கள் போல கொடை வள்ளல்கள் யாருமே இல்லை. அந்த காலத்தில் நம் மக்களுக்காக, நம் சமுதாயத்திற்காக பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்களை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த மண்ணில் 1000 காணி ஆள வந்தார் அறக்கட்டளை. 1000 காணி நம் மக்களுக்காக விட்டு சென்றிருந்தார்கள். அதே போன்று செங்கல்வராயர் நாயக்கர், அதே போன்று காஞ்சிபுரம் கோவிந்த நாயக்கர், இன்னும் அடுக்கிக்கிட்டே போலாம். அனைவரும் நம் சமுதாயத்திற்காக அவர்கள் சொத்துக்களை எல்லாம் எழுதினார்கள். ஆனால் இன்று என்ன ஆச்சு? அந்த சொத்துக்கள் அனைத்தையும் 1000 காணி ஆள வந்தார். எத்தனை காணி இருக்கிறது? அனைத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டார்கள். ஏன்? அது அனாதை சொத்தா? நாம் இல்லையா அதற்கு? வன்னியர்கள் இல்லையா? அதே போன்று செங்கல்வர நாயக்கர் ட்ரஸ்ட் இன்று அது சட்டத்தில், நீதிமன்றத்தில் அல்லல் பட்டு கொண்டு வருகிறது. சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. ஏனென்றால் அந்த சொத்து வன்னியர்களுக்கே அல்ல என்று நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள். என்ன கொடுமை, என்ன கேவலம்! செங்கல்வர நாயக்கர் அவர்கள் இந்த சொத்து எல்லாம் வன்னியர்களுக்காக போக வேண்டும் என்று எழுதி சென்றிருந்தார்கள். இன்று பார்த்தால் நமக்கு கையில் வரவில்லை. இதற்கெல்லாம் ஒரே வழி, நமக்கு ஆட்சி அதிகாரம் தான். ஆட்சி அதிகாரம் வந்தால்தான் நாம் அனைத்து சொத்துக்களும், நம்முடைய சொத்துக்கள், நம் முன்னோர்கள் நமக்காக விட்ட சொத்துக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நம் மக்களுக்காக பயன்படுத்தக்கூடிய அளவில் நாம் செய்யலாம். நம் ஐயா அவர்கள் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவார், நம் சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் அனைவரும் படிக்க வேண்டும். நான் அதை மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்காக இடஒதுக்கீடு 20% வாங்கி கஷ்டப்பட்டு போராடி 21 உயிர்களை பலி கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள். அதை இன்னும் நாம் முழுமையாக பயன்படுத்தவில்லை. ஆனால் இந்த காலத்தில் படிச்சும் பிரயோஜனம் இல்லை. ஏனால் இந்த நாடகத்தில் அழகா சொன்னாங்க, அரசாங்கத்தில் வேலை இல்லை என்று சொல்கிறார்கள். நீங்க அப்பனா சுய தொழில் செய்யுங்கள், ஏதாவது ஒரு தொழில் செய்யுங்கள், சுய தொழில் செய்யுங்கள். உங்களுக்காக நான் இருக்கிறேன், ஐயா இருக்கிறார்கள். பல வல்லுநர்களையும் நிபுணர்களையும் வைத்து ஆராய்ச்சி செய்து பல்வேறு மாவட்டங்களில் நாம் எப்படிப்பட்ட சுய தொழில் செய்ய போகிறோம், நம் மக்களை எப்படி முன்னேற்ற முடியும் என்று நம் ஐயா அவர்களும் நாங்களும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். இந்த கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மண்ணில் தான் நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் இனி வரும் காலத்தில் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் இந்த கூட்டத்தை, இளைஞர்களை எப்படி வழிநடப்பது, எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவது என்று மாவட்டந்தோறும் இந்த கூட்டம் நடக்கும். அதன் கூட்டத்துக்கு நானும் வருகிறேன், நாம் ஐயாவும் வருவார்கள். அதே போன்று விளையாட்டு, வீரமுள்ளவர்கள், வன்னியர்கள் சொன்னாலே வீரம் வீரம் வீரம்.
அந்த வீரத்தை நீங்கள் விளையாட்டில் காமியுங்கள். உலக